ChatGPT just did this. டெய்லி ஒரு திருக்குறள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், லைக் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ChatGPT கிட்ட தான் கேட்பேன். இன்னைக்கு கொடுத்த குறள் படி, இன்மையின் இன்னாத தீத்துயரம் வன்மையின் வான்பிறர் காணப்படும். ஓகே, ஒன்றும் புரியலை. ஸோ குறள் கண்டிப்பாக சங்கத்தமிழ் குறளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கேட்டேன். சஃபரிங் காஸ்ட் பை பாவர்ட்டி இஸ் டீப்லி பெயின்ஃபுல் வைல் சஃபரிங் காஸ்ட் பை த கிரேட் ஸ்ட்ரென்த் இஸ் விசிபிள் டு அதர்ஸ். புரியலை, அதுக்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டேன். இன்மையில் இருக்கவங்க உள்ளுக்குள்ளே சஃபர் பண்ணுவாங்க, பட் வலிமையாக இருக்கவங்க வந்து இந்த உலகத்தோட சஃபரிங்கையே வாங்கிக்கிட்டு எல்லாராலையும் பார்ப்பாங்க அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு மண்ணும் புரியலை. அதனால் இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சம்திங் ஏதோ வளரி வச்சிருக்கு. இந்த குறள் நம்பர் வந்து 1049. சரி, போயிட்டு ரியலாகவே இது வந்து 1049 நம்பரில் இருக்க குறளா அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டால் 5 செகண்ட் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க மாதிரி சத்தியமாக இது 1049வது குறள் தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அது வந்து என்ன கேஸ் லைட் பண்ணுச்சு. சரி, நீ சொல்கிற அதிகாரத்தில் எல்லா குறளும் எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ ஃபுல் லிஸ்ட் அது எனக்கு கொடுத்துச்சு. இருந்த 10 குறளில் அது கொடுத்த லிஸ்ட்லேயே அந்த குறள் இல்லை. சரி, அந்த ஏஐ தான் நம்மளை படுத்துதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெட்டா ஓப்பன் பண்ணி இந்த குறள் அப்படியே நான் டைப் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இது வந்து தமிழ் ப்ராவர்ப் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு 453 போய் பாரு அப்படின்னுச்சு. பார்த்தேன், இல்லை. யாருமா இந்த குறள் எழுதுனாங்க அப்படின்னப்போ, இந்த அழகான குறளை எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிச்சு. நீ சொன்ன நம்பரில் போய் பார்த்தேன், இல்லை அப்படின்னு சொன்னோன்னே 453 சொன்னேன், நான் சொன்னது 452 அப்படின்னுச்சு. அதுலேயும் போய் பார்த்தேன், இல்லை. சரி, இதே திருக்குறளை தூக்கி இன்ஸ்டாகிராமில் இருக்க மெட்டா ஏஐயில் தூக்கி போடுவோன்னு போட்டால் அது இன்னொரு புருடா. ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், பிட்டர் வேர்ட்ஸ் வந்து விஷமா. இப்படி ஒரு கதை. லாஸ்ட்டாக கூகுள் ஜெமினி ஏஐக்கு போனேன். அதை தூக்கி எனக்கு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இன்மையின் இன்னாத தீத்துயரம் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் மட்டும் தான் சொல்லுச்சு. ஸோ இது என்ன ப்ராவர்ப் அப்படின்னு கேட்டால், இது எந்த ஒரு திருக்குறளும் இல்லை, இது ஒரு பழமொழி. ChatGPTயே ஒரு திருக்குறள் எழுதியிருக்கு. 1330 குறளையும் படித்து அந்த பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு குறள் அதில் எழுத முடியுது. படித்தா சங்கத்தமிழ் ஆளுங்க தான் எழுதியிருப்பாங்க போல் அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வருது. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அது வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸாக இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இத்தனை டேட்டாவில் அது வந்து ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்குன்னா அது மனுஷனாக தானே மாறும். எவல்யூஷன் வந்து அதுக்கும் வருது போல். தெரியல என்ன நடக்க போதோ ஃப்யூச்சரில். எல்லாத்துக்கும் வேறு கை கால் உடம்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். That's it. I just want to say hi.